வெல்கம் டு BASKET A2Z. இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து க்ரீன் சப்பாத்தி, அதாவது வல்லாரை கீரை போட்டு சப்பாத்தி செய்கிறது. ரெண்டாவது வந்துட்டு ஒரு ப்ராடக்டோடைய ரிவ்யூ, எனக்கு ரொம்பவே பிடிச்சி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ப்ராடக்ட். அதை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம க்ரீன் சப்பாத்தி, நம்ம வல்லாரை கீரையை வச்சு சப்பாத்தி போட்டுடலாம். இதுக்கு நான் வந்து ஒரு கட்டு வல்லாரைக்கீரை பருப்பு சோறு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அதில் வந்து வல்லாரைக்கீரை எப்படி அந்த தண்டெல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுங்கிறத பற்றி அதில் இருக்குது. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது சப்பாத்தி மாவு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பேருக்கு நல்லா சாப்பிட்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். வல்லாரைக்கீரையை மிக்சியில் போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து, ரொம்ப ஊற்ற வேணாம், அந்த கீரை அரைகிறதுக்காக கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இலையாக கிடக்க வேணாம், நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்ச மாவில், சப்பாத்தி மாவில் வந்து போட்டுட்டு கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அந்த கீரையை ஃபுல்லாக விரைவி விடுங்க. பத்தாததுக்கு கொஞ்சமாக வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கலாம். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. நம்ம சப்பாத்தி மாவு ஆஸ் யூஷுவல் இப்போ செய்கிற மாதிரி தான், ரொம்ப கொலன்னு வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம். அந்த மாதிரி பால் தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிட்டு பிசைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கடைசியாக எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு 1/2 hour வந்து ஊற விடுங்க. ஊற விட்டால் தான் நல்லாவே சாஃப்டாக இருக்கும். அரை மணி நேரம் இல்லை, ஒரு 1 hour ஊற வச்ச டைம் இருந்துச்சுன்னா கூட விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் எடுத்து நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு வந்து சாஃப்டாகிடும். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் மாவு உருட்டி பால் ஆக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கிராக்கெலாம் இல்லாத மாதிரி உருட்டினீங்கன்னா கொஞ்சம் சப்பாத்தி வந்து உங்களுக்கு புதுசுன்னு நல்லா உப்பி வரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு சப்பாத்தி வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் மடிக்காமல் அந்த மாதிரி போடுறேன். கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இழுத்து மட்டும் விடுறேன், எந்த ஃபோல்டிங்கும் இல்லாமல். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி போடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வல்லாரைக்கீரை வந்துட்டு ரொம்ப நல்லது. குழந்தைங்கன்னு இல்லை, சின்னவங்க பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்லாம். மறதி வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ வந்து தேய்ச்சாச்சு. அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற மாவு வந்து தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கல்லில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஆஸ் யூஷுவல் சப்பாத்தி போடுறது தான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கீரை சேர்த்தது வந்து கொஞ்சம் கூட தெரியாது. கலர் மட்டும்தான் இருக்குது. கலருமே பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மாதிரிலாம் இல்லை. இந்த கேப்ப ரொட்டிலாம் போட்டோம்னா அந்த கலரை பார்த்துட்டே பிள்ளைங்க சாப்பிடாதுங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. இது கலர் பார்க்குறதுக்கே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும், அந்தளவுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி சப்பாத்தியும் பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாகவே இருக்கும். இது வல்லாரைக்கீரைன்ட்டு இல்லை, நீங்கள் பாலக்கீரை எந்த கீரைனாலும் சேர்த்துக்கலாம். கீரையோட அளவு மட்டும் பார்த்து நீங்கள் எடுக்கிற மாவுக்கு தக்க அளவாக எடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டு நிறையா கீரையை போட்டிங்கன்னா மாவு ஜாஸ்தியாக கொஞ்சம் கூட போட வேண்டியது மாதிரி வந்துடும். பார்த்திங்கன்னா அந்த மாவை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண வேண்டிய வரும். ஸோ வந்து இந்த கீரை போட்டிருக்கிறதுனால நீங்கள் வந்து பிசைஞ்ச மாவை உள்ளே ஸ்டோர் பண்ணாதீங்க, உடனே யூஸ் பண்ணி காலி பண்ணிடுங்க. ஸோ அளவாக மாவு போட்டு அளவான கீரை சேர்த்து மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் மடித்து போட்டு சப்பாத்தி ரெடி பண்ணுறேன் ரெண்டாவது மெத்தடில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மடித்து போடுற மெத்தட் வந்து ரொம்பவே உங்களுக்கு சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும். உள்ளே வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கும். நீங்கள் தேய்க்கிற சப்பாத்தி வந்து நல்ல தின்னாக தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பச்சையாக வந்து கீரையை சேர்த்துருக்கோம். ஸோ வந்துட்டு நல்லா தின்னாக தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி வேகும் போது வந்து கீரையும் நல்லா சேர்ந்து வெந்துக்கும். பார்த்திங்கன்னா நம்ம இந்த மடித்து போடுறதுல வந்து நல்லா புஷ்ஷுன்னு சப்பாத்தி பூரி மாதிரி உப்பி வரும். சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இதுக்கு கூட வந்துட்டு சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்து கொஞ்சம் புளிப்பாக ஏதாவது வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தக்காளி சட்னி இல்லை குருமா, நான் வந்துட்டு தேங்காய் சட்னி வச்சேன். கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம மடித்து போட்டதுனால இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நம்ம ஸ்டீமரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு வேக வைக்கிறது. நான் வந்து இந்த ட்ரிபிள் பர்பஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஒரு லிட் கொடுத்துருக்காங்க, உள்ளுக்குள்ளே ஹோல் வச்சு இருக்குதுல, அங்கே தான் வந்து நீங்கள் கொழுக்கட்டையெல்லாம் வச்சு வேக வைக்கணும். கீழே வந்து இந்த போர்ஷனில் நீங்கள் உள்ளுக்குள்ளே தண்ணி ஊற்றிக்கணும். பாட்டம் பார்த்திங்கன்னா நீங்கள் இண்டக்ஷன் பேஸ் பாட்டம் தான், ட்ரைப்ளைன் சொல்லுவாங்க, என்னது சாண்ட்விச் பாட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பாட்டம் தான். ஸோ நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா தூக்குறதுக்கெலாம் நல்லா வெயிட்டாக இருக்குது. ஹேண்டிலும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டெடியாக கொடுத்துருக்காங்க. சூடு வந்து ஹேண்டிலில் கண்டிப்பாக ஏறும்.
ஸோ உள்ளுக்குள்ளே வந்துட்டு தண்ணி ஊற்றி மேல் போர்ஷனை இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து காய் வேக வைக்கணும். நீங்கள் வந்து கொழுக்கட்டை வேக வைக்கலாம், எக்கு கூட வேக வச்சுக்கலாம். நான் வந்து காய் இன்றைக்கி வந்துட்டு ஒரு காய் பொரியல் செய்கிறது தான் வந்துட்டு காமிக்கிறேன். உள்ளுக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி முட்டைக்கோஸ், பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது மட்டும் 3 போட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் கிட்ட வேக வச்சேன். அதிலே லைட்டாக சால்ட் போட்டு பரட்டி விட்டுட்டேன். சூப்பராகவே வெந்துருச்சு. இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ வந்துட்டு கீழே வந்து தண்ணி பார்த்திங்கன்னா இது வெந்ததுக்கப்புறம் இந்தளவுக்கு மிச்சம் இருக்குது. நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று தான், உள்ளுக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டு அப்பப்போ தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸ்டீம் பார்த்திங்கன்னா மீடியம் இல்லைனா ஸ்லோ இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து நல்லா லைஃப்பும் இருக்கும், நீங்கள் செய்கிற டிஷ்ஷும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு அதில் மிச்சம் இருந்த தண்ணியை நான் வந்து ஊற்றிட்டேன். ஸோ கீழ் போர்ஷன்லேயே அந்த பேசின்லேயே பார்த்திங்கன்னா நான் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு தாளிச்சிட்டு கருவேப்பிலை வெங்காயம் போட்டு இந்த மாதிரி தாளித்து நம்ம பொரியலை செஞ்சுக்கலாம். ஸோ வந்து இது வந்து ஒரு இதை வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வேக வச்சு சமைக்கிறதையும் அதுலேயே கீழ் போர்ஷனில் சமைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து மூடி போட்டு சர்வும் பண்ணிக்கலாம். ஒரே பாத்திரத்தில் முடிஞ்சு போயிடும். ஸோ இதில் வந்துட்டு மஞ்சள் தூள், உப்பு, மிளகு பொடி, குழம்பு பொடி, ஜீரகப்பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் வெங்காயம், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பராக நம்ம வந்து வெங்காயம் ஃப்ரை பண்ணியாச்சு. இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற முட்டைக்கோஸ், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, இதுக்குள்ளே கேரட் வேணும்னா உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வெங்காயத்தோடு கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதான். ரொம்ப சூப்பர் அண்ட் சிம்பிளான, கொஞ்சம் நிறைய பேர் இருக்கிறீங்க அந்த மாதிரினா இந்த மாதிரி கலவை பொரியல்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா காயும் சேர்த்து போட்டு ஒரு பொரியல் பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி லிட்டு போட்டுட்டு நீங்கள் அப்படியே எடுத்து டைனிங் டேபிளில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரில். ஸோ வந்துட்டு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இது வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நான் வந்துட்டு ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதை ப்ரைஸும் பார்த்திங்கன்னா 650 to 750 தான் வரும். டிமார்ட்டில் கூட நான் இதை பார்த்தேன். ஸோ வந்து டிமார்ட் சைடு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அதை இருக்கான்னு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அங்கே 500 சம்திங் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஐடியா பாஸ்கெட் A2Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.